18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்போது சரியாக இந்த இரவு பொழுதுல இந்த கருப்பசாமி எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஆண்தான் உன் வாழ்க்கையில உனக்காக உதவி செய்ய வரப்போறாரு. என்னுடைய நாமம் சம்பந்தப்பட்ட பெயர் கொண்ட அந்த மனிதர் உன் வாழ்க்கையில நீ நினைச்ச காரியங்கள் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும் விதமாக உனக்கு துணையாக இருப்பாரு. இனிமே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பமும் துயரமும் மாயமாய் மறைஞ்சு போகும். பண பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன்னை நிம்மதியாக நான் வாழ வைக்க போறேன். உன் வாழ்க்கையில நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் நகர்ந்து போய்கிட்டே இரு. இன்பம் வந்தா சிரிச்சு ரசிச்சுக்கிட்டே போ. துன்பம் வந்தா அதை சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு போ. எதை பார்த்தும் வாடினா வருத்தப்பட்டு நின்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்காதல்லவா? அதனால தான் எதையும் யோசிச்சு பெருசா ஆழமா குழப்பம் அடையாம நதி போல வளைஞ்சு நெளிஞ்சு உனக்கான இடத்தை அடைவதற்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருன்னு சொல்றேன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு நான் நிச்சயமாக நல்லதை தந்தே தீருவேன். உன் மனசுல வெளியே சொல்ல முடியாத ஒரு சோகம் நீண்ட நாட்களாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நீ என்னதான் அதை புன்னகையில மறைக்க நினைச்சாலும் நான் அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை காப்பாத்தி உனக்கான உதவி செய்யும் எண்ணத்தோடு தான் உன்னை தேடி வந்தேன். இத்தனை நாளாக நீ பொறுமையாக இருந்ததற்கான பலனும் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வும் உன் பொறுமைக்கான முடிவு காலமும் வந்துருச்சு. உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் எல்லாம் தன் தவறை நினைச்சு வருந்தும்படி நான் அத்தனையும் சரி செய்ய தான் போறேன். சுகமாக வாழும் இந்த காலத்திலேயே துக்கத்தையும் பழகிக்க தயாராகு. வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போது நீ சந்திக்கிற எல்லா இன்னல்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்ல எதிர்காலம் உண்டாகும்படி நான் செய்ய போறேன். நீ எதுக்காகவும் கலங்கவே அவசியம் இல்லை என் செல்லமே. நேற்றைய தினம் வரைக்கும் நீ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிட்ட. அதனால இன்று இரவோடு இரவாகவே எல்லா கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு நாளை விடியல் முதலாகவே உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்து உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உன் புது முயற்சிகளுக்கும் உன்னுடைய கடமைகளுக்கும் உன்னுடைய கவலைகளுக்கும் உன்னுடைய பொறுப்புகளுக்கும்னு எல்லாத்துக்குமே ஒரு சரியான பதிலையும் முடிவையும் நான் தரதான் போறேன். உன்னை நினைக்காதவங்களையெல்லாம் நீ ஏன் யோசிச்சு கவலைப்படணுன்றத முதல்ல யோசிச்சு பாரு. உன்னை நினச்சிக்கிட்டு வாழக்கூடிய இந்த கருப்பசாமி நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி தருவேன். உன் கவலைகள் அனைத்தையும் சந்தோஷமாக மாற்றுவேன். நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய நினச்சது கிடையாது. ஆனால் பல பேர் உன்னை தேடி தேடி வந்து உனக்கு தீங்கையும் சிக்கலையும் பிரச்சனையையும் கஷ்டத்தையும் கொடுக்குறாங்கன்னா நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நீ எப்போதும் நேர்மையான வழியில நியாயமான முறையில் வாழ்ந்தினா போதும். பழி சொல்ல தெரிஞ்ச யாரும் உனக்கு வழி சொல்ல போறதில்ல. உன் வாழ்க்கை உன் கையிலன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பி. இந்த கருப்பன் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி உன்னுடைய நல்ல குணத்துக்கு ஏற்றார் போல நல்லதை நடத்தி தரதான் போறேன். என்னையே நீ நம்புன, இப்போதும் என்னதான் நம்புற. இனிமேலும் என்னையே நம்புவாய்ன்ற எண்ணம் எனக்கு இருக்கிறதால தான் உன்னுடைய துன்பங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சு உன்னை காப்பாற்றணுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். உன் மேலே யாருக்குமே அக்கறை இல்லை. உனக்காக யாருமே எதுவுமே செய்யலைன்னு நினச்சி நீ கலங்க வேண்டாம். உன்னை படைத்த இந்த கருப்பன் உன்னை காக்கும் காவல் தெய்வமாக இருக்கும்போது நான் எப்படி உன் மேலே அக்கறைப்படாமல் உனக்கான நல்லது செய்யாமல் இருப்பேன்னு நினைக்கிறேன். வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரதான் செய்யும். எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு நீ தைரியமாக முன்னோக்கி நடந்து போ. கல்ல மேலே உளியை வச்சு அடிக்கும்போது அந்த உளியின் வலியை தாங்கிக்கிட்டா மட்டும்தான் அந்த கல் சிலையாக சிற்பமாக மாற முடியும். அதே போல தான் வாழ்க்கையிலையும் சில காலம் கஷ்டம் வரும்போது அது உன்னை கல்லை போல அடித்து நொறுக்கும்போது அந்த வலியை சமாளிச்சுக்கிட்டு கடந்து வர தயாராக இருந்தினா உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிச்சிட முடியும். எந்த விஷயம் உனக்கு காலதாமதமாகுதோ, எந்த விஷயம் நீ நினச்சது போல நடக்காமல் இருக்கோ, அதை நல்லபடியாக உன் விருப்பம் போல நான் நடத்தி கொடுத்துட்றேன். நடந்துக்கிட்டு இருக்கதையே நினச்சி வருத்தப்படாமல் இனி நடக்க போகிறது நல்லதாக இருக்கும்னு நம்பு.
நீ மனமுடைஞ்சு சிந்திய கண்ணீர் துளிகளுக்கு இங்கு மதிப்பு அதிகம். அதை தேவையில்லாம இந்த மனித பிறவிகளிடம் போய் வெளிக்காட்டாதே. உன்னுடைய கண்ணீரை தொடச்சிட்டு உனக்கு ஆறுதல் சொல்லி உன் சுகதுக்கங்களை நீ சொல்லும்போது அதை மனசார கேட்டு உனக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை செய்ய இந்த கருப்பன் காத்துக்கிட்டு இருக்கேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. உன் சுமைகளை சுமக்க நான் தயாராகவே இருக்கேன். வாழ்வது எப்படி நினச்சி புலம்ப வேணாம். காலையில் கூட்டில் இருந்து புறப்படுற பறவைக்கு இறை கிடைக்கும் இடம் தெரிஞ்சா பறக்குது. அதே போலதான் நீயும் நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா எந்த விஷயம் எப்போது எப்படி உன் வாழ்க்கையில் வந்து சேரணுன்றத நான் பார்த்துக்குவேன். நிச்சயமாக என்னையே நம்பும் உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் வரவிடாமல் உன்னை காப்பாற்றி இன்பமயமான வாழ்க்கையை உனக்கு அருள்வேன். என் அருள் பார்வை இப்போது உன் குடும்பத்து மேலே தான் இருக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ.